Hey, welcome you all. Madras High Court Office Assistant, Senior Bailiff, Junior Bailiff, Examiner, Reader, Process Writer. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய சேனலில் இருந்தே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறமா மாடல் கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே தனித்தனியாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம், சேர்த்தும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மாடல் கொஸ்டின் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 350க்கு பை பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 350க்கு பை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 500க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவோம். பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாய்? எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாய்? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பி. எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம்? எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம்? 1947. கப்பலோட்டிய தமிழன் யார்? கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரப்பிள்ளை. சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்? சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்? மருதம். அட்லஸ் என்பது வரைபடங்கள். கொடியில் புலியுடையோர் யார்? கொடியில் புலியுடையோர் யார்? ஆன்சர் சோழர். காவிரி யாருடைய ஆறு? காவிரி யாருடைய ஆறு? சோழர். தமிழின் தொன்மையான நூல் எது? தமிழின் தொன்மையான நூல் எது? தொல்காப்பியம். கல்லணையை கட்டியது யார்? கல்லணையை கட்டியது யார்? கரிகால் சோழன். உலக உழைப்பாளர் நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம்? உலக உழைப்பாளர் நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம்? ஆன்சர் ஏ, மே 1. நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்? நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. இஸ்லாமியர்கள் புனித நூல், இஸ்லாமியர்களின் புனித நூல் அல் குர்ஆன். ஆன்சர் பி. நமது தேசிய பறவை? நமது தேசிய பறவை மயில். நமது தேசிய மரம்? நமது தேசிய மரம் ஆலமரம். நமது தேசிய சின்னம் எது? நமது தேசிய சின்னம் சாரநாத் தூண். இந்திய நிதி பரிபாலத்தின் தலைமையகம்? இந்திய நிதி பாரபலத்தின் தலைமையகம் உச்சநீதிமன்றம். இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ஜக்தீப் தான்கர். விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கு இடம்பெயர்கிறார்கள்? விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கு இடம்பெயர்கிறார்கள்? ஆன்சர் சி, நகரங்கள். நமது விடுதலை நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம்? நமது விடுதலை நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம்? ஆன்சர் சி, ஆகஸ்ட் 15. இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு உள்ளது? இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு உள்ளது? ஆன்சர் சி, நியூ டெல்லி. சூரியன் உதிக்கும் திசை? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. டேஸ் வேளையில் கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம்? டேஸ் வேளையில் கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம்? காலை. நீரின் ஆதாரம்? நீரின் ஆதாரம் மலை. எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறது? எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறது? எக்ஸ் கதிர். எது வேகமான போக்குவரத்து? எது வேகமான போக்குவரத்து? விமானம். மருத்துவ குணமுடைய தாவரம் எது? மருத்துவ குணமுடைய தாவரம் எது? துளசி. மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? 2. மேலே எறியப்பட்ட பொருட்கள் கீழ்நோக்கி விழ காரணம் என்ன?
மேலே எறியப்பட்ட பொருட்கள் கீழ்நோக்கி விழ காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்தி. நமது தேசிய நதி கங்கை. மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு தருக. மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக். மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர்? மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர் வெர்மி உரம். நீர்வளங்களில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை என்ன? நீர்வளங்களில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை என்ன? இவை அனைத்தும் பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், அலுமினிய கேன்கள். உலர்ந்த டேஸ் உரமாக பயன்படுகிறது. உலர்ந்த டேஸ் உரமாக பயன்படுகிறது. உலர்ந்த கசடு உரமாக பயன்படுகிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை என்ன? கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தும் செயல்முறை என்ன? குளோரின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஆஃப் த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுமே நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் வந்து கவர் ஆயிரும். ஸோ இது ஓல்டு கொஸ்டின் அப்படின்றதுனால இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் படி இந்த ஒரு கொஸ்டின் இருக்காது. ஸோ 35 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் பி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பார்ட் பியில் வந்து ஜஸ்ட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பி கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்துடலாம். உரிய சொல்லை தேர்ந்தெடு. நாய்வால் நிமிராது. ஆன்சர் சி வரும். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர்? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். வெயில் சுட்டரிக்கும் காலத்தை டேஸ் காலம் என்கிறோம். வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடைக்காலம் என்கிறோம். ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன்? ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் அதியமான். சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல்? சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் மிதிவண்டி. விடுகதைக்கு விடை கண்டுபிடி. விடுகதைக்கு விடை கண்டுபிடி. ஒளியில் தொடர்வான் இருளில் மறைவான் அவன் யார்? ஒளியில் தொடர்வான் இருளில் மறைவான் அவன் யார்? நிழல். கீழ் உள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள்? கீழ் உள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள் தயிர். கம்பர் இயற்றிய நூல்? கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம். விடுகதைக்கு உரிய விடையை கண்டுபிடி. சுடுபட்டு சிவந்தவன் வீடுகட்ட உதவுவான். சுடுபட்ட சிவந்தவன் வீடுகட்ட உதவுவான் செங்கல். மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்? மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மகள். இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்? இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் துவர்ப்பு. அரசன் என்பதன் பொருள்? அரசன் என்பதன் பொருள் மன்னன். ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல்? ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் வேற்றுமை. ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல்? ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் வானொலி. மிளகாய் டேஸ் சுவை கொண்டது. மிளகாய் கார்ப்பு சுவை கொண்டது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவு பேசிக்கான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஓல்டு மாடல் கொஸ்டின். ஸோ இந்த மாடல் கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து கவர் பண்ணுவோம். லைக் இப்போ ஸ்டார்டிங் அப்படின்றனால உங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தெல்லாம் உள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும், நம்ம தர்றதை மட்டும் படித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.